இன்றைய வேத வசனம் மார்க் 5:42 அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமாங்க. வேதாகமத்தில இந்த கதைய நீங்க படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஜெப ஆலய தலைவர் வந்து அவங்களோட மகள் ரொம்ப சரீரத்தில பலவீனப்பட்டு மரண படுக்கையில இருக்கிறாங்க. அந்த தருவாயில ஏசப்பா வந்து தொட்டா அவங்க சுகமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பாவ அழைக்கிறதுக்காக போவாங்க. அப்போ அவங்க ஒரு இஷ்யூ நடந்துட்டுருக்கும். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாரே இந்த ஜெப ஆலய தலைவரோட வீட்ல இருந்து ஒரு சிலவங்க வந்து, நீங்க வந்து போதகர வந்து வருந்தி கேட்டுக்க வேணாம். அவர வருத்தப்படுத்தாதீங்க. உங்க மக வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இத கேட்ட உடனே ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜெப ஆலய தலைவரிடத்துல வந்து, "நீ விசுவாசத்த விட்டுறாத. விசுவாசத்தோடு கூட இரு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த சிறு பிள்ளைய வந்து தொட்டு, "தலித்தா குமி" அப்படின்னு சொல்லுவாங்க. தலித்தா குமி அப்படின்னா, "சிறு பிள்ளையே எந்திரி" அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி அவங்களுக்கு சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மகள் வந்து அப்படியே எந்திரிச்சு உட்காருவாங்க. இப்படிப்பட்ட மரித்து போன ஒருத்தர கூட உயிர்ப்பிக்க வல்லமை உள்ள தேவன் தான் நம்ம தேவனா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்க சரீரத்தில உள்ள பலவீனங்கள போக்குறது அவருக்கு ரொம்ப லேசான காரியமா இருக்கிறது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில இருந்தாலும், எப்படிப்பட்ட நோய் உங்கள தாக்கியிருந்தாலும், எந்த பிரச்சனையினால நீங்க கஷ்டப்படுறீங்கனாலும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய நோய் இருக்கு, இத சுகமாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாலும், உங்களோட இருக்கிறவங்க சொல்லியிருந்தாலும், இதுவரைக்கும் யாருக்கும் இந்த நோய் சுகமானதே கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய உங்களுக்குள்ள அவங்க திணிச்சிருந்தாலும், அப்படி ஒரு எண்ணத்த உங்களுக்குள்ள திணிச்சிருந்தாலும், நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கும் பட்சத்தில இந்த காரியம்லாம் ஏசப்பாக்கு ரொம்ப லேசானதா இருக்குதுங்க. அதனால நீங்க விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும்போது, உங்க நோய் எப்படிப்பட்டதா இருந்தாலும், அவரு ஒரு செகண்ட்ல உங்க இடத்துலருந்து அத மறையச் செய்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா.